பெண்களோட ஹெல்த்தில் கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து தடுக்கக்கூடிய கேன்சர்ஸில் முக்கியமானதாக இருக்குது. ஸோ இது எப்படி தடுக்கலான்னா ஹெச்பிவி வைரஸ் வேக்சின் அப்படின்னு ஒன்று வந்து ரீசெண்டாக இருக்குது. ஹெச்பிவி அப்படின்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ்க்கு நிறைய நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அதோட ஸ்ட்ரெயின் பொறுத்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 6, 11, 16, 18. ஸோ இந்த நம்பர்ஸை பொறுத்து சில வைரஸஸ் கேன்சர் காஸ் பண்ணுது, சில வைரஸஸ் வந்து வாட்ஸ் ஜெனைட்டல் வாட்ஸ்னு சில கண்டிஷன்ஸை காஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வைரஸ் வேக்சின் வழியாக நம்ம தடுத்துக்கலாம். ஸோ யாருக்கு இந்த வேக்சின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகள், அதாவது 9லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, பெண் குழந்தைங்களை ஸ்டார்ட் பண்ணி 14லேருந்து 46 வயசு இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு இந்த வைரஸ் வேக்சினை நம்ம செலுத்திக்கலாம். இந்த வைரஸ் வேக்சின் ஆனது டோசஸ் டியூரேஷன் வந்து 2 வகைப்படும். சின்ன குழந்தைங்களுக்கு 9லேருந்து 14 வயசு இருக்கிறவங்களுக்கு 2 டோஸ் வேக்சினா, அதாவது 0 மற்றும் 6 மாதத்தில் போடுற ஒரு வேக்சினும், 14லேருந்து 45 வயது உட்பட்ட பெண்களுக்கு 3 டோஸ் வேக்சின், 0, 1 மற்றும் 6வது மாதத்தில் போடுற 3 டோஸ் வேக்சினாக கிடைக்குது. ரொம்ப ரீசெண்டாக சிங்கிள் டோஸ் வேக்சின் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வைரஸ் வேக்சின் போடுறதுனால கர்ப்பவாய் புற்றுநோயை முழுமையாக நம்ம தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின் எப்போ பெஸ்ட்டாக வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி ஆன்செட் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னையே இந்த வேக்சின் போட்டுக்கிட்டோம்னா இதோட முழு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். கல்யாணம் ஆனவங்க இது வரைக்கும் வேக்சின் போடாதவங்களும் இதை நம்ம போட்டுக்கிட்டு பேப் ஸ்மியர் ஆர் ஹெச்பிவி ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற டெஸ்ட்டும் சேர்ந்து பண்ணிக்கிறது மூலிமா இதனோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கர்ப்பவாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ஒரு பெரிய ஹெல்த் பர்டனாக இருக்குது. விமென்ஸ் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுல ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் 14 மில்லியன் விமன் இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. 8 மில்லியன் விமன் கர்ப்பவாய் புற்றுநோயால் இறக்குறதாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்குது. ஸோ எல்லா பெண்களும் இதோட அவேர்னஸை கிடைச்சிக்கிட்டு இதுக்கான வேக்சினேஷனை அதுக்கான கரெக்ட் டைமிங்கில் செலுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.